நம்முடையதான கந்திகுப்பம் எனும் இந்த புண்ணிய பதியில் கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தூய விண்ணரசி அன்னை தேவாலயத்தின் தேர்திருவிழாவில் என்னையும் இங்கு ஒரு பொருளாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு என்னுடைய நன்றி உரித்தார்கள். இந்த புண்ணிய நிகழ்வில் திருமேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள் மற்றும் திருமேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய கந்திகுப்பம் பள்ளிவாசல் ஜமாத் குரு அவர்கள், கூடியிருக்கக்கூடிய என்னுடைய மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த அன்னையினுடைய திருநாளின் மேல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் சமயப்பொறை, சமூக நல்லிணக்கம், ஒற்றுமை, சமுதாயத்தில் அமைதி, அன்பு, அந்த அன்பினுடைய பரிமாற்றுதல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இதை நான் பார்க்கின்றேன். வேற எங்கும் இந்த நிகழ்வு சாத்தியமா என்று பார்த்தால் இல்லை. ஏன்னா இங்க நாம் வரும்போது பம்பை, உடுக்கை, பறை எல்லா இசைக்கருவிகளையும் நாம் இங்க பார்த்தோம். ஒரு மாதா தேர்ல இதெல்லாம் நான் பார்க்கிறது முதல் முறை. அதனால் இப்படிப்பட்ட இந்த அன்பினுடைய நிகழ்வு வேறு எங்கேனும் சாத்தியமா என்று பார்த்தால் கண்டிப்பாக இருக்க முடியாது. கடந்த 2012ஆம் ஆண்டு நம்ம நடுவீதியில சமத்துவ பொங்கல் அப்படின்னு ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்து அன்றைக்கு பங்கு தந்தையும் ஜமாத் குருவையும் அழைத்து நாம் ஒரு நிகழ்வினை ஒருங்கிணைத்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய காலபைரவாஷ்டமி பெருவிழாவில் பங்கு தந்தையை அழைத்தும் ஜமாத் குருவினை அழைத்தும் ஒரு நல்லிணக்க விழாவாகவே நம்முடைய பேர் திருவிழாவை நாம் நடத்தினோம். அதனுடைய நீட்சியாக ஒவ்வொரு ஆண்டும் பல்சமய கிறிஸ்துமஸ் என்று கிறிஸ்துமஸ் விழாவிற்கு எனக்கு நம்முடைய தேவாலயத்திலிருந்து அழைப்பு வரும். மகிழ்வோடு நானும் அதில் கலந்து கொள்வேன். கடந்த ஆண்டு இந்த தேர்திருவிழாவிலும் நான் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த நிகழ்வினை நான் பெருமிதத்தோடு எண்ணி பார்த்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த சமய பொறையும் நல்லிணக்கமும் அன்பும் இந்த அன்னையினுடைய பெரும் கருணையும் என்றைக்கும் நம்மை எல்லாம் வழிநடத்தட்டும் என்று பிரார்த்தித்து மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் இந்த திருநாளினுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.